ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான ட்ரேடிங் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு டேட் பார்த்தீங்கன்னா 19th ஆகஸ்ட், டைம் வந்து ஈவினிங் 5:05. நமக்கு சில்வர் வந்து செகண்ட் பொசிஷன் கட் பண்ணிட்டோம் அஸ் பர் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் செல் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸில் சென்ட் அக்கௌண்ட்டில் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு தான் கோல்டு, சில்வர், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, அதுமாதிரி செல் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் தென் S&P 500 பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸிக்யூட் ஆனது இந்தமாரி ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம சார்ட் அனலைஸ் பண்ண போகிறதில்ல, ஃபண்டமெண்டலாகவே எது கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கான என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸல் ஷீட்டே ப்ரொவைட் பண்ணிடும். அதை பெண்டிங் ஆர்டராக போட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் நீங்கள் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறனால நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டீங்க, ரிவென்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டோட சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி எவ்வளோ லாட் சைஸ் போடணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்மளால் ட்ரேடிங்கில் நம்ம நெக்ஸ்ட்டில் க்ரோ ஆக முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் A to Z கம்ப்ளீட்டாக சொல்லி தரோம். அண்ட் தென் ஃபண்டட் அக்கௌண்ட்டுமே எப்படி கிளியர் பண்ணுறது, ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஹிடன் ரூல்ஸ் இருக்குது, அதையுமே கம்ப்ளீட் A to Z கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக சொல்லி கொடுக்குறோம். அதுலேயுமே நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபண்டட் அக்கௌண்ட்லேயுமே கன்சிஸ்டண்டாக மாதம் பேவுட் போகிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஜஸ்ட் மார்க்கெட் ரன் ஆகிறது ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி ரன் ஆகுது. அதை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் என்னோட மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. எல்லாராலையுமே ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும், ஈஸியாக தான் மேக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நமக்கு வருஷமே 80 ட்ரேட் தான் கிடைக்கும். சில ட்ரேட்ஸ்லாம் ஹோல்டிங் ஆகும், 15 days ஹோல்டிங் ஆகும், 1 month ஹோல்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எதுவுமே கேர் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.